பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் கர்த்தருடைய தாசனாகிய யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை அவருடைய வாழ்வில் அப்படியே செய்து முடித்தார். நமக்கும் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் நமது வாழ்விலும் கூட நிறைவேறிவிட வேண்டும் என்று நாம் அநேகர் ஆசைப்படுகிறோம். அது நல்லது தான். ஆனால் அப்படி நடக்க நாம் ஒரு காரியத்தை கூர்ந்து கவனித்து நாம் செயல்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு தேவதாசர்களும் அவரவர்களுக்கு சொன்ன காரியம் வித்தியாசமானதாக அவரவர்களின் அழைப்புக்கு ஏற்ற விதமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, அதற்காக அவர்கள் ஆண்டவர் தங்களை நடத்துகிற எல்லா உபத்திரவமான பாதைகளிலும் கடந்து வந்து தங்களுக்கு கர்த்தர் சொன்னதை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் எல்லா இடங்களிலும் வாசிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மை அவருக்கு சித்தமான பாதைகளில் நடத்தும் போது முறுமுறுப்பு இல்லாமல் நடக்க ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ சித்தத்தை விரும்புகிறோமா? பாடுகளே இல்லாமல் பரிசை மட்டும் பெற்றுக்கொள்ள விரும்புவது நியாயம் இல்லையே. ஒவ்வொரு தேவதாசர்களும் பல வருடங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து வந்த பின்னரே கர்த்தர் சொன்னதை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நாமும் நம்மை நடத்துகிற பாதைகளுக்கெல்லாம் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்றைக்கும் கூட நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்னை மதுரை பகுதிக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த விடையிலே ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்து, அதை போலவே அந்த மதுரை பகுதிக்கு
என்னை கொண்டு போவதற்கு வேண்டிய ஒரு சகோதர குடும்பத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவர் மூலமாக கர்த்தர் என்னை மதுரை பகுதிக்கு கொண்டு சென்றார். அப்படி அங்கே போனப்போ அங்கே எனக்கு ஊழியங்கள் ஆரம்பமானது. அந்த ஊழியங்கள் ஆரம்பி கொண்டிருந்த வேளையிலே காலை வேளையிலே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ எனக்கு சிபிஎம் சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் பிரபு என்ற ஒரு சகோதரர் எனக்கு அங்கே அறிமுகமாய் அவர் என்னோடு கூட எப்போதும் வந்து போய் கொண்டிருந்தார். நான் மதுரைக்கு போகும்போதெல்லாம் அங்கே நடத்துகிற கூட்டங்களுக்கு அவர் வந்து கலந்து கொள்வார். அப்போ நான் சொன்னேன், அப்பா நான் இங்கே வந்ததே ஒரு சில காரியத்திற்காக தான், அதனால் எனக்கு இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே என்னை கொண்டு போக முடியுமா அப்படின்னு. ஐயோ அங்கே உள்ளே போகலாம்ப்பா, ஆனால் நீங்கள் கையில் வந்து நீங்கள் வெள்ளை ட்ரெஸ்லேயும் அந்த கையில் பைபிளோடு இருக்கிறத பார்த்தா அவங்க உள்ளே சேர்ப்பாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் பைபிள் எடுத்துன்னு போனால் உடனே அதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னேன். தெரியல, நீங்கள் தைரியமாக உள்ளே போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது இல்லைப்பா இருக்குது, பைபிள் எடுத்துன்னு உள்ளே போனால் என்ன பிரச்சனை இருக்க போது, நாங்கள் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிரகாரமே கையில் பைபிளை நான் எடுத்துக்கிட்டு, இல்லை நான் வைக்க முடியாதுப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டி இருக்கிறது. அதனால் அப்படியே பைபிள் எடுத்து அந்த தம்பி அவர் வந்து என்னை கொண்டு போய் இந்த கோயில் வாசலில் விட்டுட்டு அவர் போயிட்டார். நான் சொன்னேன், என்ன பிரபு நீ வரலையானே. ஐயோ வேணாப்பா, உள்ள பிரச்சனை ஏதாவது நடக்கும்போது கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்தும் போது அதில் எல்லாத்தையும் உங்களை காத்து உங்களை வழிநடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கார். நான் வெளியே இந்த இன்னொரு வாசல் ஏதோ ஒரு பேர் சொன்னால் தெற்கு வாசலோ ஏதோ அங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் வர 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போய் அப்படி அந்த உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அந்த பிரகாரங்களெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு அது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஜெபத்தோடு அப்படியே நடந்து கொண்டே இருந்தேன். அப்படி நடந்து கொண்டிருந்த விடையில் திடீர்னு அது உள்ள வேலை செய்கிற அதாவது ஒரு பிராமண சகோதரர் அந்த இதெல்லாம் குடிநீர்லாம் வச்சுருந்தார். அவர் வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சார். கையை பிடிச்சி நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏங்க உள்ளே வந்தால் என்ன அப்படின்னு. என்ன பைபிளை தூக்கின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. பைபிளை தூக்கிட்டு உள்ளே வர்றதுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன காரியங்க? ஏங்க நான் ஒரு தமிழன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் உண்மையில் சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான், ஒரு பெந்தகாஸ்தல் சபையை சேர்ந்த ஒரு போதகர், என்னுடைய பெயர் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சும்மா சுற்றி பார்க்குறேன், பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னை வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இது பொது இடம். ஒரு சில குறிப்பிட்ட இடம் நீங்கள் வச்சு இதுக்கு மேலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு இப்படி போட்டால் அதுக்கு மேலே நான் தாண்டி வர மாட்டேன். நான் பைபிள் இல்லாமல் வந்தால் கூட நான் கிறிஸ்டியன்னு எனக்கு தெரியும், நான் தாண்டி வர மாட்டேன், அது உங்களுடைய வரைமுறை, அதுக்கு நான் மீதி வரமாட்டேன். இல்லை நீங்கள் இதுக்கு மேலே உள்ளேயே வரக்கூடாதுங்க, பிரகாரத்தை விட நிற்கக்கூடாதுன்னு என்ன சொன்னார். நான் சொன்னேன், இல்லை முடியவே முடியாதுன்னு நான் உட்காந்துக்கிட்டேன். கீழே உட்காந்து கொண்டே அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் 2 பேர் பூரா கூட்டிகிட்டு வந்து என்ன அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு கொஞ்சம் குண்டு கட்டை அப்படி தூக்கிட்டு போய் வெளியே ஒரு அவுட் போஸ்ட் இருந்தது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சின்ன அவுட் போஸ்ட், அது உள்ள கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் கூட உட்காந்து கொண்டார். நான் சொன்னேன், என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா? எங்க இது புது இடங்க, நிறைய பேர் கோயிலோடு கூட வரலாம், எங்கள் சர்ச்சுகளுக்கெல்லாம் எல்லாம் நிறைய இந்துக்கள் வருவாங்களே, நாங்கள் யாரும் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோமே, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கிங்க, நீங்கள் இங்கே வரக்கூடாதீங்க அப்படின்னு. சரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரி நான் அப்போ அரசாங்க உத்தரவோடு உள்ளே வரலாமா அப்படின்னா நான், அது எப்படி அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அங்கே உள்ளே வர வேண்டிய ஒரு கான்ஸ்டேபிள் உள்ளே வந்தார். அவர் வந்த உடனே அவர்கிட்ட, இவர் இந்த மாதிரி உள்ளே வந்திருக்கார் அப்படின்னா. அவர் என்ன பார்த்தார். நான் சொன்னேன், ஏன் சார் போகக்கூடாதா உள்ளே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஏன்பா வந்து பார்க்குறது என்ன, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு கையில் பைபிள் தான் எடுத்துட்டேன். எப்பா பைபிள் தானேப்பா எடுத்துன்னு வந்தார், துப்பாக்கி எதுவும் எடுத்துன்னு வரல, இல்லை அதுக்கேப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஒன்று கேட்குறேன், நீதி நியாயம்ன்றது எல்லாருக்கும். நான் வந்து ஒரு இந்தியன், 2வது ஒரு தமிழன், 2வது விட ஒரு பெரிய வேடிக்கையானக்காரன். ஒரு காலத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாரும் கூட இந்துக்களாக தான் இருந்தாங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்கள் செய்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி கொண்டதுனால இப்போ நான் பேங்க்கில் இருந்த வேலையை விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள வந்து இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்ததில் என்ன தப்பு, நான் ஒரு தமிழன், என்னை எப்படி இப்படி உள்ள விடாமல் இருக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னால், இன்னும் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னார். அவர் சொன்னால், இல்லை வரவே கூடாது அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகளை வாய்ந்த வைங்க, நான் கொஞ்சம் கூட்டு வந்திருக்கீங்க மதுரையில் காரியங்களை செய்ய, அப்போ நீங்கள் கொண்டு வந்திருந்தா கர்த்தர் காரியத்தை செய்ய என் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு அவங்கள பார்த்து கேட்டேன், நான் இருந்த இடத்துலையே என்னை உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே துரத்துனீங்க, நீங்கள் எங்கள் கூடவே வாங்க, உள்ளே நான் கொண்டு போய் காட்டுறேன். அரைக்கால் சட்டை, நிறைய பெண்கள் ஆஃப் பேண்ட் போட்டுக்கின்னு நல்ல, அதாவது ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கழுத்தில் என்னென்னவோ மாட்டிக்கிட்டு, தலையில் வந்து சாமந்தி பூ தான் வச்சுக்கிட்டு, மஞ்சள் பூசிக்கிட்டு, குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஃபாரினர்ஸ். ஆனால் ஒருத்தர் என்ன கூப்பிட்றாங்க தெரியுமா, ஜான் ரோசின்னு கூப்பிட்டுங்கிறாங்க. எல்லாருமே பிறப்பாலேயே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தேசங்களிலிருந்து வந்தவங்க. இப்போ கையில் அவங்க கிட்டாரை வச்சுக்கிட்டு
உள்ளே போய் அந்த சாமி சிலைகிட்ட போய் நின்றுக்கிட்டு முறைச்சி பார்த்துன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா உள்ளே வந்து கேமரா எடுத்துன்னு வரலான்னு சொல்கிறீங்க. அப்போ 1000 ரூபாய் கொடுத்தா எந்த தேசத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உள்ளே விடுவீங்க. நான் காசு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என்னை வெளியே தள்ளுவீங்களா? நீங்கள் ஒன்று செய்யுங்க. முதல்ல அங்கே அமெரிக்காவிலேருந்தும் எந்தெந்த தேசம் இங்கிலாந்துலேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்கள், உள்ளே இருக்கிற ஃபாரினருங்க, அவங்களெல்லாம் வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் என்னை வெளியே துரத்துங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு இந்தியனுங்க, நான் கோர்ட் வரையில் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த எஸ்ஐ அப்படி பார்த்தார். என்ன பார்த்துட்டு சொன்னால் அவர் கேட்கறது நியாயம் தானப்பா, ஏப்பா அமெரிக்காவிலேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிற பரம்பரை கிறிஸ்தவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் விட்டுருக்கீங்க, அவங்க உள்ள ஃபோட்டோ தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவர் என்ன ஃபோட்டோவை எடுத்தார், சும்மா எப்படி இருக்குது அந்த கோயில்னு சுற்றி பார்க்க வந்தார். எப்படி போன சார் நீங்கள் போங்க சார் உள்ள, அப்பா சார் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், யார் உங்களை துரத்துறாங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அந்த உத்தரவோடு அன்றைக்கி உள்ளே போய் என்னை சுற்றி எல்லாத்தையும் பார்க்க அந்த இடத்துல செதிக்க கத்த எனக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையான மன்றம். அருமையான சொங்களே, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். சில நேரங்களில் நமக்கு கொடுத்த காரியத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வரதான் செய்யும். அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நிந்தைகள், அவமானங்கள், அந்த நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தையை நல்ல கல்விமானின் நாவை கர்த்தர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுவார். இப்படி தான் ஆண்டவர் கொண்டு போய் அந்த நாளில் இப்பொழுது மதுரையிலே ஒவ்வொரு மாதமும் போய் அங்கே போய் செய்தி கொடுக்குற அளவுக்கு சபைகளை கர்த்தர் எனக்கு தந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரியமார்களே, பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையில கூட தகப்பனே, அப்பா எங்களுக்கு நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காய் அந்த மதுரை பகுதிக்கு என்னை கொண்டு போனீரோ அந்த நோக்கத்தை இப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா எங்கள் ஜீவனோட நாளெல்லாம் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.